ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு நான் குவாக்கர் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரை கப்புங்கிறது ஒருத்தருக்கு தாராளமாக போதும். ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதை அடுப்பில் வச்சு கிண்டி விடணும், அடிப்பிடிக்காமல். ஓட்ஸ் நல்லா இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்கணும். நான் ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பாலை சேர்த்தா போதும். இப்போ நம்ம அந்த பாலை அதில் சேர்த்துடலாம். பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறக்காக நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். இது கெட்டியாக ஆரம்பிச்சிட்டனால அடியில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். பார்த்து கவனமாக கிண்டி விட்டுக்கணும். பால் டேஸ்ட் பிடிக்காதவங்க நம்ம தண்ணி மட்டும் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். சால்ட் போட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க பால் சேர்க்காமல் தண்ணி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ சேர்க்குறோன்னா பால் ஊற்றினா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு அழகான பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸியானதும் அதே நேரத்தில் ஹெல்த்தியானதும் கூட. சின்ன குழந்தைங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவசரமான சூழ்நிலையில் நம்ம இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். இதுக்கு டைமும் நிறையா செலவாகாது. நான் அன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.